ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த வீடியோ ஆக்சுவலாக எடுத்து 2-3 நாள் இருக்குங்க. நான் எடிட் பண்ணி போடுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நம்ம சேனலில் லாஸ்ட்டாக வந்து ஒரு 4-5 நாளாக வந்து கண்டினியூவாக எந்த ஒரு வீடியோவுமே வந்திருக்காது. அப்பப்போ வந்து நான் மினி விலாக் ஷார்ட்ஸ் மட்டும்தான் வந்து அப்லோடே பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக லைட்டாக வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுங்க. இந்த வீடியோ வந்து நான் டியூஸ்டே அதுமா எடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். டியூஸ்டே மார்னிங் வந்து என்ன சமைக்கிறதுனே தெரிலங்க. அதனால் காலையில் எந்திரிச்சு வந்து மொச்சை குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் மொச்சையை வந்து லைட்டாக வறுத்து விட்டு நான் வந்து அப்படியே வந்து விசில் வந்து விட போகிறேன். மொச்சை குழம்பு எனக்கு பொதுவாகவே ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னென்னா, இந்த மொச்சை வந்து நம்ம நாள் நைட்டே சுண்டல் மாதிரி ஊற வச்சுருந்தோம் அப்படின்னா டக்குன்னு விசில் விட்டோம் அப்படின்னா வெந்திருக்குங்க. ஆனால் நான் பண்ண தப்பு என்னென்னா, நாள் ஊற வைக்காமல் காலையில் எந்திரிச்சு அப்படியே வறுத்து விட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து லைட்டாக வறுத்து நம்ம ஒரு கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து விசில் போட்டேன். ஆனால் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 விசிலே விட்டுருப்பேன். அப்போயே வந்து வேகிறதுக்கு ரொம்ப லேட் பண்ணிருச்சு. அந்த இன்பிட்வீனில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஏதாச்சும் சாப்பாடு செஞ்சு வைக்கணும் அப்படின்றனால வெண்டைக்காய் இருந்துச்சு. வெண்டைக்காயில் வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து செஞ்சு அது கூட வந்து கிளறி கொடுத்து விட்டுட்டேன். பிள்ளைங்க காலையில் எந்திரிக்கையிலேயே வந்து மால்ட் ஏதோ ஒன்று ஆழ்த்தி கொடுத்துருவேன். மால்ட் வேறு தீந்துருச்சு. நான் திரும்பி வந்து ராஜாத்திட்ட வந்து சொல்லிவிடணும். அதனால் ஒரு ஹார்லிக்ஸ் பேக்கெட் இருந்தனால அதை வந்து போட்டு எடுத்து ஆற்றி வச்சுருக்கேன். பாலாடையெல்லாம் இப்படி எடுத்து வச்சோம் அப்படின்னா எனக்கு வந்து தேவையான நெய் வந்து அந்த 1 மந்த்துக்கு வந்து அதே கிடச்சிரும். இந்த பாலாடையெல்லாம் நான் மொத்தமாக கலெக்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த கண்டெய்னர் வந்து ஃபில் ஆகிறதுக்கு கரெக்டாக வந்து ஒரு 1.5 மந்த் ஆயிரும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு வாங்குகிற பாலில் அதனால் காய வச்சு அந்த ஆடையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருவேன். அதை அத்தைகிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அத்தையை வந்து எனக்கு நெய்யை வந்து செஞ்சுருவாங்க. பிள்ளைங்களையும் வந்து அவசரமாக ஸ்கூலுக்கு வந்து கிளப்பி விட்டுட்டுருந்தேன். அத்தை வீட்டில் இருந்தனால நான் கொண்டு போய் ஸ்டாப்பிங்கில் விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி தான் ரெடி பண்ணி அவங்கள வந்து அத்தைகிட்ட வந்து கொடுத்துட்ருந்தேன். பாய் போ பாத்து மெதுவா போ. மணி வந்ததுக்கப்புறம் வந்து இந்த லாங் கவுன் வந்து நம்ம வீடியோ எடுக்க வேண்டியது இருந்துச்சுங்க. இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெப்சைட்டில் வந்து சிஓடி ஆப்ஷனில் வந்து அவைலபிள் பண்ணியிருக்கோங்க. ஸோ யாருக்காச்சும் வந்து நம்மளோட கலெக்ஷன்ஸ் மைக்லினி கிட்ஸ் சாரோட கலெக்ஷன்ஸ் ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் கூட தாராளமாக ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சிஓடி ஆப்ஷனில் இப்போ வெப்சைட்லையுமே நம்ம வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் நெக்ஸ்ட் டே எடுத்திருந்தேங்க. வெனஸ்டே ஈவினிங்க்கு மேலே எடுத்திருந்தேன். எனக்கு சுத்தமாக வாயே வரலை. கோல்டு மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப தொண்டை வாயே திறக்க முடியல. தலையும் மேலே நிமிரவே முடியலைங்க. அந்தளவுக்கு வந்து பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ நாள் எனக்கு அந்தளவுக்கு வந்து த்ரோட்டில் வந்து பெயின் வந்ததே இல்லை. இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ரொம்ப அதிகமான சிவியரான ஒரு பெயின் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப லேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நானும் அப்பாவும் வந்து ஹாஸ்பிட்டல் வந்தோம். பிள்ளைங்க 2 பேர்த்தையுமே வீட்டில் விட்டுட்டு நாங்கள் மட்டும் வந்தோம். பழனிக்கு பாத யாத்திரையாக போகிறவங்க திண்டுக்கல் அந்த ரோட்டில் வந்து செம்ம க்ரௌடுங்க. இந்த எப்பயும் கூட்டம் இருக்கும் தைப்பூசத்துக்கு. ஆனால் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமான ஒரு கூட்டமாக தான் இருந்துச்சு. வழி ஃபுல்லாக ஆளுங்க வந்து நடந்து போயிட்டே இருந்தாங்க. ஸோ ரொம்ப நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கே எனக்கு அந்த ட்ராவல் டைம் வந்து நாங்கள் திண்டுக்கல் டு எங்கள் ஊருக்கு வந்து ஒரு 25 மினிட்ஸ் ஆகும். ஆனால் இன்றைக்கி என்னடானா கிட்டத்தட்ட வந்து 1 ஹவர் ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே. அவ்வளோ ஒரு டிராஃபிக்காக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எடுக்க ஆரம்பித்தேங்க. அதான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம்ல, அதுக்கு மறுநாள் எடுத்தேன். டாக்டர் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 2 டேஸ் ஆச்சு வாய்ஸ்க்கு வந்து ரெஸ்ட்டு கொடுத்தே ஆகணும். இன்னும் வாய்ஸ் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் ஆயிரும், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலேயே வந்து எந்த ஒரு வீடியோஸும் நம்ம எடுத்து வச்சு வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றனாலேயே வந்து வீடியோஸும் நான் மேஜராக வந்து எடுக்காமையே இருந்தேன். பிள்ளைங்கள வந்து அந்த அன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அத்தை மாமா வந்து தோட்டத்தில் வந்து மாங்காய் மரத்துக்கு வந்து மருந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பூ பிடிக்கிறக்காக மருந்து அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மருந்து வந்து அடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ வந்து வரதுக்கு லேட் ஆயிரும், ஏதாச்சும் சமைச்சு வைக்குமா அப்படின்னாங்க. நான் காலையில் பிள்ளைங்களுக்கு அளவாக கேரட் ரைஸ் மட்டும் செஞ்சு கொடுத்து விட்டுருந்தேன். சரி அவங்க கேட்டனால வந்து ரவை கிண்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து வெள்ளை ரவை வந்து கிண்டிகிட்டு இருந்தேன். நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் மாமாட்ட கேட்டேன். மாமா இல்லை நீ வர வேணாம், நாங்களே வந்துடுவோம், நான் அவ்வளோதான் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி தான் வந்து சமைச்சு அது கூட வந்து கொஞ்சம் தக்காளி குழம்பு இருந்துச்சுங்க தொட்டுக்கிறதுக்கு. மேக்ஸிமம் வந்து ஒயிட் ரவைக்கு வந்து சுகர் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த வெள்ளை ரவை வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த சர்க்கரை வச்சு சாப்பிட்டா அப்படின்னா. அவங்களும் வந்து நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொன்னாலும் தேங்காய் சட்னி எதுவும் செய்யலை. ரவை மட்டும் கிண்டி ஹாட் பாக்ஸில் போட்டு கொண்டு போய் வந்து அவங்க வீட்டில் வச்சுட்டு வந்தாச்சு, அத்தை வீட்டில். என்னடா வீடியோ 2 நாள் கண்டினியூவாக போட்டாங்க, ஷார்ட்ஸ் 2-3 நாள் போட்டாங்க, அவ்வளோதானா விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லி உங்களை சில பேர் கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க. அதுக்கு ரீசன் இன்னைக்கு தான் என்னோடய வாய்ஸே கொஞ்சம் ரெடியாக இருந்திருக்கு. லாஸ்ட்டாக நான் காலேஜ் போன வீடியோக்கான ஒரு மினி விளாக் வாய்ஸ் கொடுத்துருந்தேன். சத்தியமாக இருந்தது வந்து வாய்ஸே கொடுக்க முடியல. அவ்வளோ ஒரு திக்கி சுத்தமாக அடைச்சிருச்சு. ஏதோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி மைக் வச்சு யூஸ் பண்ணி கொடுத்தேன். அப்பயே ரொம்ப அழுகிற மாதிரி தான் வாய்ஸே வந்திருக்கும்.
அவ்வளோ ஒரு த்ரோட் பெயின், ஃபுல்லாக த்ரோட்டில் இந்த கோல்டுக்கு அப்படியே வந்து இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதில் ஏற்கனவே நமக்கு வந்து தொண்டில் கொஞ்சம் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டினியூவாக பேசிக்கிட்டே இருந்தோம்னா அடைச்சிரும். அந்த ஒரு பிரச்சனை வேற இருக்கா. அதில் இன்ஃபெக்ஷன் வந்தது சுத்தமாக அரெஸ்ட் ஆன மாதிரி அரெஸ்ட் ஆயிடுச்சு. கம்பல்சரி 3 டேஸ் நீங்கள் ரெஸ்ட்டில் இருந்தாலும் வாய்ஸ் ஏதாச்சும் நீங்கள் ரொம்ப பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வோக்கல் கார்ட்லேயும் பிரச்சனை வந்துடும். வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லி தான் வந்து எந்த ஒரு மினி விளாகும் எடுக்கல, ஷார்ட்ஸ் எடுக்கல, லாங் வீடியோவும் எடுக்கல. இதுதான் ரீசனு. நான் ஹாஸ்பிட்டல் போன வீடியோவே பார்த்துருப்பீங்க. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஐயோ! எப்படி சொல்றது? அந்த பெயின் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கேருந்து இந்த காது வரைக்கும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. காதுல தான் ஏதோ வருதோ, சளை வருதான்னு என்ன வருதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பெயின். என் என் லைஃப்ல வந்து திடீர்னு தொண்டைல இப்படி பெயின் வந்து நான் பார்த்ததே இல்ல. ஒரு தண்ணி குடிக்க முடியல, எச்சி முழுங்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். வேற வழியே இல்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போய் இப்போ கண்டினியூவா 3 டேஸ் அந்த டேப்லெட் எடுத்தனால தான் ஏதோ இந்த இப்போ வாய்ஸ் வருது. இப்போ நான் கண்டினியூவா இப்போ 1 1/2 நிமிஷம் என்னமோ பேசிட்டு இருக்கேன். வலிக்குது உள்ள. ஓகே. இத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் சரி பண்ணி ஆகணும். இல்ல நான் திரும்பி திரும்பி ஸ்ட்ரெயின் பண்ணி பேசிட்டே இருந்தேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சர்ஜரியில கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லி தான் வச்சிருக்காங்க. வேணாம் எதுக்குடா வம்பு? நம்ம கையில தான் இருக்கு. கண்ட்ரோலா பேசிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏதோ வலிக்குது அப்படின்னா அப்பப்போ மருந்து மாத்திரையில சரி பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா, அது வேற மாரி ஸ்டேஜ்ல கொண்டு போய் விட்டுரும். எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லி தான். வேற எதுவும் இல்ல. இதனால தான் வீடியோஸ் என்னால சரியா தரவும் முடியல. இன்னொன்னு வந்து மினி விளாக் நானு, அத்தை, மணி எல்லாம் வந்து சூப்பரா வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் குடுத்து 1,00,000 வியூஸ் அப்படியெல்லாம் போனதெல்லாம் இருக்கு. ஸோ பேக் டு ரொட்டீன் கண்டிப்பா அடுத்தடுத்து அந்த மாரி வரும். நேத்து ஒரு ஷார்ட்ஸ் எடுத்தோம். பட் வந்து எடிட் பண்ண நேரம் இல்ல. அது நல்ல தரமான ஒரு கன்டென்ட் தான். நானு, அத்தை, மணி 3 பேர் சேர்ந்து வந்திருப்போம். இந்த ஒரு காம்பினேஷன் நானு, அத்தை, மணி 3 பேர் சேர்ந்து பண்ற காம்பினேஷன் உங்க எல்லாத்துக்குமே நெறைய பேத்துக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். ஏன்னா, நான் ரொம்ப நாள் கழிச்சு கேப் எடுத்துட்டு அட்லீஸ்ட் அவங்க கூட அந்த ஒரு ஒரு ஷார்ட்ஸ் அந்த 1 நிமிஷம் ஷார்ட்ஸ் போட்டாலும் அவ்ளோ லைக் பண்ணி பார்க்குறீங்க. அப்ப வந்து உங்களுக்கு வந்து எங்க பேஸ் சைடுல இருக்க கான்செப்ட் என்னன்னா, அந்த மாரி பண்ணோம் அப்படின்னா, உங்கள நல்லா இன்டராக்ட்டா என்ஜாய் பண்ண வைக்குது அப்படின்னா, கண்டிப்பா அத தான் இனிமேல் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ வந்து கம்பல்சரி ஆ வீக்லி ஒரு 4 ஆர் 5 சாரி 4, 5லாம் ரொம்ப ஒரு 3 ஆர் 4 வந்து கண்டிப்பா வந்து அந்த மாரி கன்டென்ட் ஷார்ட்ஸ் வந்து நான் குடுக்க ட்ரை பண்றேன். லாங் வீடியோவும் அதே மாரி தான். முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி நான் எடுத்து போடுறேன். பிஸ்னஸ்க்கே நான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் ரெடி பண்ண நான் எடுத்து வச்சிருந்த வீடியோ தான் இப்ப வந்து டைம் இருக்கையில எடிட் பண்ணி போடுறேன். அப்போதைக்கு எடுத்து நான் போடுறது வந்து இப்ப ரொம்பவுமே கம்மியாயிருச்சு. அது இந்த 3 டேஸா அந்த இதுலயுமே எந்த ஒரு அப்டேட் வந்திருக்காது. முன்னாடி அந்த லாங் கவுன் வீடியோஸ்லாம் எடுத்தத வச்சு வீடியோ ஃபார்மேட் பண்ணி போட்டேன். நான் இன்னைக்கு தான் ரெடி ஆயிருக்கேன். மேல மகிழினி கிட்ஸாலயும் போய் ஒரு வீடியோ எடுக்கணும். ஜஸ்ட் 1 பீஸ், 2 பீஸ் அப்படி அந்த மாரி இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆஃபர் போட்டு குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான். ஏன் நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 3 பீஸ், 4 பீஸ் தான் இருக்கு. ஏதாச்சும் ஒரு கலெக்ஷன்ஸ் இப்போ ஒரு பர்ட்டிகுலருக்கு வந்து 2 பீஸ் செட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வெர்டிகன் சில்க் நம்ம எடுத்திருந்தோம். சூப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஜஸ்ட் 3 கலர்ஸ். ஒரு ட்ரையல்காண்டி 2 பீஸ் செட் எப்படி போகும்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்றோம் அப்படின்றனால 3 கலர் வந்து பல்க்கா எடுத்துட்டு வந்திருந்தேன். அதில பார்த்தீங்க அப்படின்னா, எம்ல ஒரு 3 பீஸ், எல்லுல ஒரு 3, 2எக்ஸ்ல ஒரு 3 பீஸ் இருக்கு. கலருக்கு ஒண்ணு நிக்குது. ஸோ அத வந்து டைம் யூட்டிலைஸ் பண்ணி வாங்கிக்குவாங்கல்ல. அதனால வந்து அப்படி கம்மியான இருக்க குவான்டிட்டி எல்லாத்தையுமே வந்து ஆஃபர்ல குடுத்துட்டுருக்கோம். யாருக்காச்சும் வேணும்னா நம்ம மெயினா நம்மளோட மகிழினி கிட்ஸ் வேர் பேஜ வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்போம். ஏதாச்சும் கலெக்ஷன்ஸ். நான் ஏதாச்சும் ரொம்ப புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா மட்டும் தான், நம்ம ரித்துலாக்ஸ் யூடியூப்லயும் வந்து நான் கன்டென்ட் மாரி அந்த ஷார்ட்ஸ் ஆங்கிள்ல நான் வந்து குடுக்குறது. இல்ல அப்படின்னா கம்பல்சரி வந்து நம்ம நார்மலான மகிழினி கிட்ஸ் சாரி இன்ஸ்டா பேஜ்ல நீங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நெறைய கலெக்ஷன்ஸ் என்னென்ன வந்திருக்குன்றது தெரியும். நம்ம பேஜ்ல லாங் கவுனும் கொண்டு வந்தாச்சு. லாங் கவுனுக்குலாம் நல்லா சூப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. நான் எப்படி போகும்னு தெரியாதுன்னு நெனச்சு எடுத்தேன். ஆனா நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒவ்வொரு தடவையும் வந்து நீங்க குடுக்குற அந்த சப்போர்ட் வந்து வேற லெவல். சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்ல. ஓகே. இன்னைக்கு நான் அப்படி என்ன அப்டேட் பண்ண போறேன் அப்படின்றது முடிஞ்சா இந்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நாளைக்கு வந்துரும். நாளைக்கு வரையில வந்து யாருக்காச்சும் அந்த கலெக்ஷன் தேவைப்பட்டிருந்தால், அவைலபிள் நம்ம கையில அப்போதைக்கு இருந்தால், நீங்க வந்து தாராளமா எடுத்துக்கலாம். ஓகே.
மீனும் சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரே ஒரு மீன் மட்டும் லைட்டாக வந்து உடம்பு அப்படியே சொனங்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு அதுவும் வந்து செத்து போச்சு. தூக்கி அதையும் கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். மகிழினி ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. பாப்பா வந்து ட்ராயிங் காம்படிஷனில் கலரிங் பண்ணியிருப்பா போல், அதை கொடுத்து விட்ருக்காங்க. அது நீயா பண்ணே, உண்மையை சொல் பாப்பா. நானாக பண்ணேன், நிஜமாலுமே நானாக பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சொல்லி கொடுத்தாங்களா இல்லை நீயா பண்ணியா? இதுக்கு மட்டும் ஏன் அப்போ இங்கே மட்டும் தப்பாக அடிச்சியா? இங்கே அடித்தனால ஆண்டி வேறு அடிக்க சொன்னாங்களா இல்லை நீயா மாற்றி அடிச்சியா? தெரியலன்னு அடிச்சியா? சூப்பராக பண்ணியிருக்கு பாப்பா. ப்ரைஸ் தரேன்னு சொன்னாங்களா இல்லையா? எப்போ தருவாங்க? என்னது? ஆன்வேக்கா? ஆன்வல் டே சொல்லு. ஆன்வல் டே. ஆன்வல் டே. ஆன்வல். ஆன்வல் டே. போடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.